பேருக்கு ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன். அதாவது குண்டா இருக்கிற பீப்புள், அதுவும் பொதுவா பாத்தீங்கன்னா காமனா வீட்ல நிறைய வந்து பீப்புள் வந்து கொஞ்சம் ஷவுட்டா தான் இருப்பாங்க, அதாவது குண்டா தான் இருப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா, இது எங்களுடைய ஜீனு, நாங்க எல்லாருமே ஃபேமிலியில எல்லாருமே குண்டா தான் இருப்போம், எங்களால குறைக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி அது ரீசனே கிடையாது. ஜீன்னால நீங்க குண்டா இல்லை, உங்களுடைய ஹேபிட், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்னால தான் நீங்க ஃபேமிலியோட எல்லாருமே குண்டா இருக்கீங்க. லைக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல நைட்டு வந்து ரைஸ் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கும், அதிகமா வந்துட்டு கார்ப்ஸ் வந்து எடுத்துக்கிற ஹேபிட்ஸ் இருக்கும். அதனால வந்துட்டு நீங்களும் அதே பழக்கத்துல தான் இருப்பீங்க. அண்ட் பீப்புளுக்கு வந்து நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி மேல ஒரு அவேர்னஸ் இல்லாத ஃபேமிலியா இருக்கும். ஸோ நீங்களும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி மேல ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் இருப்பீங்க. அதுதான் காரணம் உங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே குண்டா இருக்கிறதுக்கு. இதுக்கும் ஜீனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க ஃபேமிலி நினைச்சாங்கன்னா, உங்க ஃபேமிலியோட நீங்க ஹெல்த்தியா மாறலாம். உங்களுடைய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிட்டு ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்குள்ள போயிட்டு என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறத கத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். அதுக்கு தான் நாங்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களா பண்ணி பண்ணி ட்ரை பண்ணி என்னால முடியலப்பா அப்படின்னு கைவிரிச்ச நேரத்துல தான் நாங்க இந்த மாதிரி கோச்சஸ் வந்து அவைலபிளா இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றதுக்கு பர்சனலா நான் ஒரு வெல்னஸ் கோச்சா இருந்து உங்களை ஹெல்ப் பண்ணி கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க விருப்பப்பட்டீங்க சீரியஸாவே உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து ஹெல்த்தியா மாத்தி ஃபேமிலியோட ஃபிட்டா ஹெல்த்தியா இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. வெரி ஆல் த பெஸ்ட்.